அதே போல எங்கள் இயக்கத்தினுடைய இந்த சேவ் கேஜிஎஃப் ஒருங்கிணைப்பாளர்களில் ஒருவருமான அம்பேத்கரிஸ்ட் சொல்லக்கூடிய இன்னைக்கு பெமல் நகர் பகுதியில முன்னாள் புட்பால் வீரர் சொன்னா அவ்வளவு ஃபேமஸ் மரியாதைக்குரிய கருணாமூர்த்தி அவர்கள் இங்கே இந்த நோக்கத்தை பற்றி எல்லாம் பேசி இங்கே அமர்ந்திருக்கிறார்கள். இந்த நோக்கத்தை பற்றி இதனுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தயாளன் அவர்கள் முன்னாள் நகரசபையினுடைய தலைவர் அவர்கள் இங்கே பேசியிருக்கிறார்கள். மாரிக்குப்பம் மக்களுக்கு இந்த 4 பகுதியினுடைய வட்டாரத்தை சார்ந்தவர்களுக்கு நான் தெள்ள தெளிவாக சொல்லிக் கொள்ளுகின்றேன். ஒரு காலத்துல பெருமையா நாம சொல்றோம் 4 எம்எல்ஏக்களை உருவாக்குனது, ஒரு லைனுக்கு ஒரு எம்எல்ஏவை உருவாக்கின சிம்ம சொப்பனம் மறைந்த தலைவர் முன்னாள் எம்எல்ஏ மறைந்த தலைவர் ராஜகோபாலனுடைய வீட்டு பக்கத்துல இந்த கூட்டத்தை நாம நடத்திட்டு இருக்கிறோம். இந்த பகுதியில் இருந்தக்கூடிய தங்கவயலுடைய சிங்கம் என்று சொன்ன மரியாதைக்குரிய முன்னாள் எம்எல்ஏ CM ஆறுமுகம் அவர்களுடைய பகுதியில் இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறோம். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய தொழிற்சங்க தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த தோழர் TS மணி அவர்கள் இயக்கம் நடத்திய பகுதியில் இருந்து இன்னைக்கு நாம பேசிட்டு இருக்கிறோம். தங்கவயல் மக்களுக்காக சொத்தே சேர்க்காம கடும் பாடுபட்டு இன்னைக்கு மறைந்த தலைவர் SR சண்முகம் அவர்களுடைய பகுதியில் இருந்து நாம பேசுறோம். முதல் எம்எல்ஏ தோழர் KS வாசன் அவர்கள் உருவாக்கிய அந்த தொழிற்சங்க அரங்க பகுதியில் இருந்து இன்னைக்கு நாம பேசுறோம். ஆனா சேவ் கேஜிஎஃப் அமைப்பு இந்த மாரிக்குப்பம் பகுதிக்கு சொல்ற ஒரே மெசேஜ் இதுதான். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் ஒரு அரசியல் அமைப்பு அல்ல, பல்வேறு அரசியல் கட்சிகளை கொண்ட ஒரு பொது அமைப்பு. இந்த அமைப்பை அரசியல் நோக்கத்தோடு யாராவது சீண்டி பார்த்தால் இது வெகுண்டு பாயும் என்பதில் எந்த விதமான அச்சமும் இல்லை என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். எதற்காக இங்கே வந்தோம்? கேம்பில் வந்து அவங்கள சை போடுறதுக்கு சிக்னேச்சர் போடுறதுக்கு நீங்கள்லாம் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க. கோஆப்ரேட் பண்ணோன்னே எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி தங்கவயலில் எடுத்துக்கணும்னா ரொம்ப ஏழைப்பட்டவங்க தான் ஜாஸ்தி வாழ்ந்துருக்கிறோம். அதுக்கு அடுத்தது ஒரு மிடில் இருக்கிறவங்க வாழ்ந்துருக்கோம், பணக்காரர் ஏதோ ஒரு இடத்துல இருக்கான். நம்மளுக்கு இப்போ என்ன வேணும்? அடிப்படை வசதி வேணும். அந்த அடிப்படை வசதிக்கு என்ன வேணும்? அன்னாட நம்ம சாப்பிட்றதுக்கு, வேலை செய்கிறதுக்கு எங்களுக்கு வேலை வேணும். அந்த வேலை யார் கொடுக்குறது? இன்றைக்கி 35,000 பேர் காத்தால் 4 மணி ட்ரெயின் இருக்கு இல்லையா, அதில் ஏஞ்சி போனால் நைட் 11 மணி 11:30 ட்ரெயின் வராங்க. அங்கே போய் என்ன வேலை செய்கிறா, ஏது வேலை செய்கிறான்றது யாருக்கும் தெரியாது. கஷ்டப்பட்டான் வேர்வு தண்ணி அங்கே சிந்தி இங்கே எடுத்து வந்து அந்த குடும்பத்தை காப்பாற்ற. இது வந்து சொல்லணும்னா நம்ம தங்கவயலில் 35 வார்டு எந்த வந்து அக்ரிகல்ச்சர் பர்பஸ் கிடையாது. இங்கே ஓன்லி என்ன, எதனா ஃபேக்ட்ரியில் போய் வேலை செய்யணும், இல்லை கூலி நாளி செய்யணும், இதில் சம்பாதிச்சு நம்ம சாப்பிடணும். மைசூர் மைன்ஸ் தொகுதின்னா பிரில்லியன்ட் இன்டெலிஜென்ட் படித்த மேதாவிங்க இருந்த ஏரியா இந்த ஏரியா. அதனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நாங்கள் சுமார் கோரிக்கைங்களை வச்சு எங்கள் தங்கவயலில் ஒரு இண்டஸ்ட்ரி வரணும். என் தங்கவயல் மக்கள் திரியும் வந்து 100 கிலோமீட்டர் போகக்கூடாது, இந்த தங்கவயலே வேலை செய்கிற மாதிரி ஸ்மால் இண்டஸ்ட்ரி வரணும். அதனால் நாங்கள் என்ன பண்ணோம்னா, எங்கள் JDS லோக்சபா சதஸ்யர் MP சாஹிப் அவர் வந்து மீட் பண்ணி பேசும்போது கூட அவர்கிட்ட கேட்டுக்கிட்டு நாங்கள் முதல் கோரிக்கை வந்து கம்பெனி ஹாஸ்பிட்டலை ஓப்பன் பண்ணி கொடு தயவுசெய்து சாமி, எங்கள் தங்கவயல் மக்கள் எங்களுக்கு அனுகூலம் ஆகட்டும். இன்றைக்கி வந்து ப்ரைவேட்டில் போயிட்டு 100 ரூபாய் கொடுத்து ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு கையில் முடியாத கட்டத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். ஆனால் சிவில் ஹாஸ்பிட்டலில் இன்றைக்கி சீர்கழிஞ்சு கிடக்குது. அதனால் வந்து அந்த கம்பெனி ஹாஸ்பிட்டல் மறுவாழ்வு அவங்களை கேட்டுருக்குறோம். அதனால் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, இந்த 1 லட்சம் சிக்னேச்சர் கேம்ப் என்ன இருக்குதோ அதுக்கு நீங்களாம் ஒத்துழைக்கணும்னு சொல்லி எனக்கு வாழ்த்து கொடுத்ததுங்களுக்கு நன்றி கூறி மாட்டோம். வணக்கம். மாலை நேர வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தங்கவயலில் கடந்த டிசம்பர் 14ஆம் தேதி 2024 டிசம்பர் 14 கிங் ஜார்ஜ் அரங்கில முதல் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைக்கப்பட வேண்டும் என்கின்ற கூட்டம் நடத்தப்பட்டது. இன்றைக்கு நாம் அந்த டிசம்பர் 14 தொடுகின்ற ஒரு தருவாயிலே இங்கு இருக்கின்றோம்.
மே 25 சேவ் கேஜிஎஃப்ஐ அமைப்பை அதிகாரப்பூர்வமாக உருவாக்கி அறிவித்த நாள். கோலார் தங்கவயலில் பெமல் நகரம் ஆலமரம் பகுதியிலிருந்து, பாலகாட் பகுதியிலிருந்து, ராபர்ட்சன்பேட் பகுதியிலிருந்து, சாம்பியன் பகுதியிலிருந்து இந்த சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமோக ஆதரவை பெற்று வருகின்றது. முதல் முறையாக மாரிக்குப்பம் பகுதியிலே சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய கூட்டத்தை, இது பழைய காலத்துல இது டிவி சென்டர், மைசூர் மைன்ஸ்ல டிவி சென்டர்னா அது இந்த அரங்கம். இன்னைக்கு இது சிலோ கம்யூனிட்டி சர்ச் மாரிக்குப்பம் என்கின்ற ஆலயமாக இந்த பகுதியில ராணி டீச்சர் சொன்னா அவ்வளோ ஃபேமஸ். செல்லாப்பா ஸ்கூல்ல நான் கூட அவங்களுடைய ஸ்டூடெண்ட். அவருடைய மகன் இந்த பகுதியில பாஸ்டர் சத்தியமூர்த்தி அவர்கள் தைரியமாக, துணிச்சலாக இந்த கூட்டத்தை நான் கூட்டுகின்றேன் இந்த மாரிக்குப்ப பகுதியிலே என்று கூட்டி இன்றைக்கு சிறப்பித்திருக்கிறார். சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் இங்கே நடைபெற இருக்கின்ற கவுன்சிலர் தேர்தலுக்காக வாக்கு சேகரிப்பதற்காக இந்த மாரிக்குப்ப பகுதியிலே இந்த கூட்டத்தை நடத்தவில்லை. யாரையோ தேர்தலிலே நிற்க வைப்பதற்காக இந்த கூட்டத்தை கூட்டவில்லை. இந்த ஊரினுடைய அரசியல் சூழ்நிலைகளை பேசுவதற்காக இந்த கூட்டத்தை கூட்டவில்லை. இந்த கூட்டம் 3 வார்டுகளை சேர்ந்த வார்டு நம்பர் 11, வார்டு நம்பர் 8, வார்டு நம்பர் 9, வார்டு நம்பர் 10 இருக்கக்கூடிய எல்லா பகுதி பஞ்சாயத்து தலைவர்களையும், ஆலய பொறுப்பாளர்களுக்கும், இந்த அமைப்பினுடைய பொறுப்பாளர் மரியாதைக்குரிய செங்குட்டுவன் அவர்கள் 3-4 தினங்களுக்கு முன்பாக வீடு வீடாக சென்று கடிதத்தை கொடுத்து எந்த நோக்கத்திற்காக இந்த கூட்டத்தை நாங்கள் இங்கே கூட்டுகின்றோம் என்று சொல்லி அழைப்பு விடுத்திருக்கிறார். நான் மிகவும் பெருமைப்படுகின்றேன். தைரியமாக இந்த பகுதியிலே இந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு இந்த கூட்டம் இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக நடைபெறுகிறது என்று இந்த வார்டு நம்பர் 9 முன்னாள் கவுன்சிலரும் நான் சிறு பிள்ளையிலிருந்து பார்த்து வளர்ந்த மரியாதைக்குரிய சகோதரர் வில்சன் அவர்கள் இந்த கூட்டத்திலே பங்கேற்று எதற்காக, ஏன் என்கின்ற உரையை இங்கே நிகழ்த்தியிருக்கிறார். இதே செல்லப்பா பகுதியிலே சிறு வயதிலிருந்து நான் கண்டு வளர்ந்த இந்த பகுதியினுடைய வழக்கறிஞரும் முன்னாள் பிஎஸ்என் மேனேஜருமான செல்லப்பா நகரனுடைய அந்த முனீஸ்வரன் ஆலயத்தினுடைய ஸ்தாபகருமான மரியாதைக்குரிய தட்சிணாமூர்த்தி அவர்கள் நோக்கத்தை பற்றி இந்த பகுதியிலே பேசி அமர்ந்திருக்கிறார். மாலை வணக்கம். சேவ் கேஜிஎஃப் மாநிலத்துக்கு வந்திருக்காங்க. இதோட தலைவர் என்னுடைய ஆசிரியர். நான் 6வது படிக்கும் போது எனக்கு மேக்ஸ் டீச்சரு, 6வது 7வது மேக்ஸ் டீச்சரு. அவர் இந்த மாதிரி சிக்னேச்சர் மாறிக்கு வந்தது 1 லட்சம் சிக்னேச்சர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருடைய முயற்சிக்கு மாரிக்கு சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அது ஒரு பெருமையாக சொல்லணும்னா, நான் இருக்கிற பகுதியில் அவர் பிறந்தார். மாரிக்கு தான் பிறந்து இன்றைக்கி லாயர் அசோசியேஷனுக்கு செக்ரட்டரியாக இருந்து அவருடைய கட்சி பணியில் நல்லா மென்மேலும் இருந்துட்டு இப்போது அவர் ஒரு முயற்சி எடுத்துக்கிறார். அவருடைய கட்டளைகளை எழுதி ஒரு முடிவு எடுத்துக்கிறார். நான் 1 லட்சம் சிகிச்சை வாங்குகிறேன் கேஜிஎஃப்னு சொல்லிட்டு. அதுக்கு தென்பகுதி மாநில சார்பாக அவர் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் நான் கேள்விப்பட்டேன், பிறக்கல, நான் கேள்விப்பட்ட இந்தியாவிலே கம்யூனிஸ்ட் மீட்டிங் ஃபஸ்ட்டு மாறி இப்போ ரயில்வே ஸ்டேஷன் தான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அதே மாதிரி லேட்டாக வந்துக்கிறாங்க மாறிக்கிறதுக்கு, கவர்மெண்ட்லேருந்து இப்படி வந்துக்கிறாங்க. அவங்களுக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எங்களால் முடிஞ்ச சப்போர்ட் நாங்கள் பண்ணுறோம். தேங்க்யூ.